ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாட்டர்டே ஹனுமன் கார்ட்ஸோட வந்திருக்கேன். கார்ட் ஷஃபிள் பண்ணிவிட்டு செட் 1 செட் 2 எடுத்து வச்சுருக்கேன். செட் 1 வேணுமா செட் 2 வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கிராட்டிடியூட் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு இருங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அதனால் உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்க போகுது, நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் மெயினாக நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன நோட் புக் மெயின்டைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு நாள் நைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நடந்திருக்கு அதுக்கு எவ்வளோ நன்றி சொல்லி எழுதுங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ, உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருந்தாலோ இல்லை பெரிய விஷயங்கள் நடந்தாலோ அதை வந்து நன்றி உணர்வோடு எனக்கு இது நடந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த ஜேர்னல் மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே நிறைய டிஃப்ரென்சஸ் தெரிய வரும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தருக்கு உங்களோட சப்போர்ட், உங்களோட கேர் அவங்களுக்கு தேவைப்படுது. அது யாருன்றதை பார்த்துட்டு அந்த கேர் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் இது. அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அது அவங்களுக்கு ஒரு சொலேஸ் கிடைக்கும். அது யாருன்றதை பார்த்துட்டு அந்த ப்ரொடெக்ஷனை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ செட் 2 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு ஓகே. செட் 2 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு மெயினாக இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நிறையா மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சு பண்ணியிருப்போம், சில விஷயங்கள் தெரியாமல் பண்ணியிருப்போம். ஸோ தெரிஞ்சு பண்ணியிருந்தாலுமே தெரியாமல் பண்ணியிருந்தாலும் இஃப் இட் இஸ் அ மிஸ்டேக் அதை ஒரு குறையாக நினைக்காம நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன லெசன் அதிலிருந்து கற்றுக்கிட்டீங்கன்றது பாருங்கள். அதுதான் உங்களுக்கான க்ரோத்தே. ஸோ அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சுட்டு எப்படி நீ அடுத்த லெவலுக்கு போகிற அப்படின்றது தான் உன்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. ஸோ அதுக்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக உன்னோட ஈகோவை லெட் கோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹியூமிலிட்டியோட இருன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சால்ட் வாட்டர் பாத் எடுத்து பாருங்கள். அது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.